வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணமானது வந்துருச்சுங்க. அதனுடைய சிறப்பு பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஜோதிட தாள்கள் ரொம்பவே எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 2026 மிக முக்கியமான எச்சரிக்கையான நாளானது நாளை நாள் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சில நாட்கள் மட்டும்தான் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அந்த நாட்களில் கவனமாக இருக்கலைன்னா அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகணம் என்று கூறப்படும். ஒரு வருடத்துக்கு 4 முறை கிரகணமானது நடக்கும். அந்த மாதிரி இந்த 2026 ஆல்ரெடி 3 கிரகணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் 4வது கிரகணம் தான் நடக்க போகுது. நடக்கக்கூடிய இந்த 4வது கிரகணம் ரொம்பவே ஆபத்தான கிரகணம் என்று சொல்லப்படுது. இந்த கிரகணத்தின் போது குறிப்பிட்ட சில பேர் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அவங்க ராசிக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். அந்த வகையில் இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க எந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும், நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ கிரகணத்தை பற்றிய ஃபுல் டீட்டெயிலையும் முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகணத்தை பற்றிய ஃபுல் டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. நடக்கக்கூடிய கிரகணம் என்ன, இதனுடைய நேரம் எப்படி இருக்குது, இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, இந்த எல்லா டீட்டெயிலுமே முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல கிரகணம் நடக்கிறதுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கிரகண பலன்களை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்டுடைய கடைசி கிரகணமானது சந்திர கிரகணமாக நாளை நாள் நடக்க இருக்கு. நாளைக்கு ஆகஸ்ட் 28 கூடவே நாளை நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்படுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நாளை நாள் இந்த சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படும், எந்தெந்த நாடுகளில் கிரகணம் தெரியும், கிரகணத்தின் போது நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, சூதகாலம் உண்டா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விவரங்களை உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகணத்தை பற்றிய முழு விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கிரகண பலன்களை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல சந்திர கிரகணம் என்னங்கிறத சொல்லிடுறேன். பொதுவாக சந்திர கிரகணம் அன்னைக்கு சூரியன் சந்திரனுடைய ஒரே நேர்கோட்டில் பூமி வரும். அப்போ பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும். இப்படி ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கிரகணம் என்று அழைக்கப்படுது. இது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக எச்சரிக்கையாக கருதப்படுது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு கிரக நிலைப்படி எப்படி இருக்குன்னா, சூரியன் சிம்ம ராசிலும் சந்திரன் கும்ப ராசிலும் ராகு கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். இந்த மாதிரி இருக்கும்போது தான் கிரகணமானது இப்போ ஏற்பட இருக்கு. ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் என்னடா, ரக்ஷாபந்தன் பண்டிகையை கொண்டாடப்படக்கூடிய நாளே இந்த ஆண்டுடைய கடைசி சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக ஏற்படும். காரணம் என்னன்னா, சூரியன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கிரகணம் நிகழ்கிறதுனால இது பகுதி சந்திர கிரகணமாக ஏற்படும்ங்கிறது குறிப்பிடப்படுது. இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திர கிரகண நிகழ்வானது ஆகஸ்ட் மாதம் 28 காலை பொழுதிலே ஏற்படுது. அதனால் தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிதளவு நேரம் மட்டும் தெரியும். இந்த நிகழ்வு இந்தியாவில் பார்க்க முடியாது. இருந்தாலும் சந்திர கிரகணத்தில் கடைபிடிக்க வேண்டிய சூத காலம் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த சந்திர கிரகண நிகழ்வானது நாளை நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடிவடையுது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. காலையில் 6:53 மணிக்கு மங்களான கிரகணம் ஏற்பட தொடங்கும். தொடர்ந்து 8:54 மணிக்கு பகுதி சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும். சந்திர கிரகணத்தின் உச்சநிலையானது 9:42 மணிக்கு இருக்குது. பின்னர் 12:31 மணிக்கு கிரகணம் நிறைவடையுது. கிட்டத்தட்ட இந்திய நேரப்படி பகல் பொழுதிலே ஏற்பட்டு பகல்லே முடிகிறதுனால சந்திரனுடைய இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க இயலாது.
இந்தியாவில் கிரகணம் தெரியாட்டியும் சூதக்கால கடைபிடிக்கணும். சந்திர கிரகண நிகழ்வானது இந்தியாவில் தெரியாதுங்கிறதுனால இந்த கிரகணத்தின் போது சூதக்காலம் இருக்கிறதுனால என்னென்ன வழிபாடு, பிற சுபகாரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது. அதை எல்லாமே உங்கள் தனுசு ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல கிரகணம் எங்கெல்லாம் பார்க்கலாங்கிறத சொல்லிடுறேன். கிரகணத்தினுடைய சில பகுதிகளை ஐரோப்பா, ஆசியாவில் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அட்டாண்டிகா பகுதிகளில் காண இயலும். மேலும் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, ஜார்ஜியா முதலிய நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கக்கூடிய அந்த ஆரம்பத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க முடியும். கிரகணம் பார்க்கக்கூடிய வெளிநாடுகள் இதெல்லாம் தான். அப்புறம் இந்த கிரகண நேரத்தில் உங்கள் தனுசு ராசிக்காரங்க என்ன செய்யணும்னா, உங்கள் இஷ்ட இறைவனை நினைத்து தியானிப்பது மிகவும் நன்மை தரும். கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தியானம் தான் மிக சிறப்பான பலனை தரும். அதோடு பக்தி கதைகளை படிக்கிறது, இறை மந்திரங்களை உச்சரிப்பது இதெல்லாம் பண்ணாலும் மிக விசேஷமாக உங்களுக்கு அமையும். அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இருக்குது. அதையும் சொல்கிற தெளிவாக நோட் பண்ணிக்குங்க. கிரகணத்தின் போது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ரெண்டாவது, கர்ப்பமாக மற்றும் வயதானவர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கிரகணத்தின் போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்தவரை கிரகணத்தின் போது வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு முன்னு நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் துளசி இலை அல்லது தர்பை புல் போட்டு வைக்கணும். அப்புறம் கிரகணம் முடிந்த பின்னர் குளித்து நீங்கள் தானம் செய்து புண்ணியங்களை பெற்றுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு மற்ற வேலைகளை செய்யணும். அப்படி செய்தால் தான் நன்மை கிடைக்கும். இதெல்லாம் கிரகணத்தின் போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறதோடைய டீட்டெயிலை பார்த்துட்டீங்க. இப்போ உங்களோட ராசிக்கு கிரகண பலனை ஷேர் பண்ணுற கிரகண பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது புதிய முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றி கிடைக்கும். அதனால் புது புது முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாம். மேலும் இந்த கிரகணத்தின் போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரகங்களை ஆராய்ந்து செய்து பார்க்கும்போது மெயினாக கிரகண தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உச்சம் பெற்று அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்து குருவாக இருக்கின்றதே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவரது பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் படுகிறது. எனவே பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும். இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். இருப்பினும் உடல்நலில் மட்டும் அதிக கவனம் தேவை. அதோடு குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எதிர்காலம் இனிமையாக அமையும். அதனால் இந்த கிரகணத்தின் போது அதை செய்ய மெயினாக மறக்காதீங்க. அதை செய்திடுங்க. என்ன நண்பர்களே, உங்களோட தனுசு ராசிக்கு இந்த சந்திர கிரகணம் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.